என் உயிரான எதிர்ஜாதி சத்திரியர்களின் சொந்தங்களே, நான் இப்போ கூட ஒருத்தர்கிட்ட பேசினேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக தூங்க கூட முடியல. என்னைக்கு ஜாதி வாரியோட கீழ் கிடக்கி என்னைக்கு நம்ம ஒன்று சேரணும் அப்படிங்கிற நினைப்பு ஒன்று விடுவோம். சத்திரியர்களை என்னைக்கு ஒன்று விட்டு ஜாதி வாரியோட கிட்டலாம் மீட்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசில் ஓடிட்டே இருக்குது. வேதனைங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன, அவருக்கு அப்போவே படிச்சிருக்கிறாரு. அவ்வளோ சிரமப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வேலை கிடைக்கல. அவர் பையனும் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வேலை கிடைக்கல, அரசு வேலை. இனி அவருடைய பேரன் படிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த பேரனுக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல அப்படின்னு சொன்னது என் மனசில் ஒரு ரணமாக ஓடிட்டுருக்குது. நம்ம தினம் நான் சொல்கிறது அது சத்திரியர்களை சொந்தங்களே, நம்மளுடைய தலைமுறை ஒன்று வரணும்னா ஜாதி வாரி இடஒதுக்கீடு கிடச்சா மட்டும்தான் நமக்கான கல்வி வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். அதை தயவுசெய்து நீங்கள் உணர்ந்து ஒன்று விடுங்க. இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. சமூக நீதி சமத்துவம்னு ஏமாற வேண்டாம். அதில் இருக்கிற கஷ்டம் வேதனைகள், உங்களுடைய கஷ்டம் ஒவ்வொன்றும் என்னுடைய கஷ்டமாக இருந்தே நான் நினச்சிட்ருக்கிறேன். அதனால தான் நான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் பார்த்திங்கன்னா சத்திரியரை ஒன்று வரணுங்கிறதுக்காக பாடுபட்டு வரேன். எங்கள் சொந்தங்களே தயவு செஞ்சு ஒன்று விடுங்க. நம்ம ஜாதி வாரி இடஒதுக்கீடு நம்மளுடைய தலைமுறைக்கு அவசியம். அதனால் ஜாதி வாரி இடஒதுக்கீட்டுக்காக ஒன்று விடுங்க சொந்தங்களே. வேற்றுமை நம்ம நாம் வேறு நீ வேறுன்னு பிரித்து பார்க்காதீங்க. பிரித்து பார்த்தோம்னா நம்மளால் வேலை வர முடியாது. சத்திரியர்களும் வரி அதிகாரம் அடையணும்னா ஒன்று வரணும். தயவுசெய்து சொந்தங்களே ஒன்று விட்டு நம்ம மறி ஆளணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று விடுங்க சொந்தங்களே. அதுதான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் வேண்டுறது இறைவன்கிட்ட கடவுள்கிட்ட வேண்டுறது.